காரைக்கால் மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பாக அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆட்சியர் மணிகண்டன் அவசர ஆலோசனை கூட்டம். கனமழை புயல் வந்தால் எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சியர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்தில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த அனைத்து துறை உயர் அதிகாரிகளுடன் ஆட்சியர் அலுவலகத்தில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தெற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், பேரிடர் துணை மாவட்ட ஆட்சியர் வெங்கடகிருஷ்ணன், பொதுப்பணித்துறை, மின்துறை, வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கனமழையை கருத்தில் கொண்டு மாவட்டத்தில் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்துள்ள நிலையில் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட அனைத்து துறை அதிகாரிகளை கொண்ட குழு தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும், மாவட்டம் முழுவதும் மக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்க நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருக்கவும், தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை மேற்கொள்ளவும், உணவுகள் வழங்கவும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என ஆட்சியர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய ஆட்சியர் மணிகண்டன் கூறியதாவது: மழை தீவிரமடையும் பட்சத்தில் மீட்பு பணியில் ஈடுபடுவதற்கு அரக்கோணம் பேரிடர் மீட்பு படையினர் வரவழைக்கப்படுவார்கள். கடந்த பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை பாதிப்பில் இருந்து பல பாதிக்கப்படும் இடங்கள், வெள்ளம் சூழக்கூடிய தாழ்வான பகுதிகள் கண்டறிந்து அங்குள்ள மக்களை பாதுகாப்பாக தங்க வைக்கவும், ஆறு கரைகளில் எங்கு உடைப்பு ஏற்படும் என தெரிய வருகிறதோ அங்கு மணல் மூட்டைகளை கொண்டு கரையை பலப்படுத்தவும் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும், மழை புயல் எது வந்தாலும் எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சியர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார்.